கிராமிய உணவகம். அப்ப டவுன்ல இருக்கிறவங்க கரெக்டா சமைக்கலையோ? அப்படி சமைக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கிராமம்னு வச்சிருக்கீங்களே, அதாவது நம்ம எல்லாமே வந்து அந்த கிராமத்து வாழ்க்கையில வெளியே. என்ன ஊரு நீங்க சொந்த ஊரு? நம்ம சென்னை தான். கிராமம்னு சொன்னீங்க. சென்னை வந்து கிராமமா இருந்த காலத்து சென்னை உள்ள வந்து சின்ன சின்ன நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் வந்து பிறந்தது நெசப்பாக்கம். நெசப்பாக்கம், பரவாயில்ல. நெசப்பாக்கத்துல பிறந்த ஒரு மனிதர். நெசப்பாக்கங்கிறது சென்னையில ஒரு வில்லேஜ் ஒரு காலத்துல. ஆமா, இப்பதான் சிட்டியா மாறி. இப்ப சிட்டி இல்ல, இப்போ கார்ப்பரேட் சிட்டி. இது பேர் என்ன? இது பேர் இந்த ஹோட்டல்ல ஒன்லி லேடிஸா வச்சு சமைக்கிறீங்களே, அதோட என்ன லேடிஸ்க்கு வந்து வேலை கொடுக்கணும்னு எண்ணமா இல்ல பெண்கள் கை பக்குவமா? ரெண்டும் தான். சரி அம்மா, அங்க வா. உன் பேர் என்ன? பேர் பேபி சார். பேபி. இங்கிலீஷ் லண்டன்ல படிச்சீங்களா? நாங்க கிராமத்துல பிறந்தோம் சார். உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும்? நாங்க கூட இது எல்லாமே சமைப்போம். எல்லாமே இப்ப சொல்லுங்க, என்னென்ன குழம்பு இருக்கு கொண்டாங்க. இந்த வர சார். அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க, என்னென்ன குழம்பு. சார் இது லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். சிக்கன் லெக் பீஸ். பிராய்லரா நாட்டுக்கோழியா? பாய்லர். ஏன் நாட்டுக்கோழி கிடைக்கலையா? இதோ சரி. அது இது என்ன? காடை. இது வாத்து. இது சிக்கன், பாய்லர் சிக்கன். இது ஈரல். ஈரல். ஆட்டு ஈரலா கோழி ஈரலா? மட்டன் ஈரல். அடுத்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வறுவல் எல்லாம் ஸ்பைசியா ஒன்லி லேடிஸ் இது சமைக்கிறது. எறா. இது மட்டன். இது ஜிலேபி மீன். அது வாத்து. 9 ஐட்டம், கீழே ஒரு 10 ஐட்டம் இருக்கு. மொத்தம் 15 to 20 ஐட்டம் சைடிஷ். அதுக்கப்புறம் குழம்புல எத்தனை வகை இருக்கு? சிக்கன் குழம்பு. இது மோர். இது சாம்பார். இது கார குழம்பு. இது ரசம். இது பொரியல். உருளைக்கிழங்கு கூட்டு. இது கொத்தரங்காய் பொரியல் சார். ஆமா சார். ஒரு நாளைக்கு ஒரு குழம்புனா என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு வைப்பாங்க, நாளைக்கு மீன் குழம்பு, புதன்கிழமை கருவாட்டு குழம்பு, வேலைக்கிழமை மீன் குழம்பு, திருப்பி வெள்ளிக்கிழமை மட்டன் எலும்பு குழம்பு. மட்டன் எலும்பு ரசம் கிடைக்குமா? எலும்பு ரசம் பண்ணலாம், ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் குழம்பா எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு குழம்பு போடுங்க, ஒரு நாளைக்கு நான் எலும்பு ரசம் ரொம்ப நல்லது. ஸோ இதில் என்ன நாக்கு? இது என்னது? இது நாட்டுக்கோழி. அது மட்டன் ஈரல். அடுத்து இது நார்மல் சிக்கன். மூளை இருக்கியா? பிரெயின் மூளை இல்லை. வாரத்தில் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமையில போடுவோம். இது இறால். இது மட்டனு. இது மீன் வறுவல். வாத்து. காடை. அது சிக்கனில் லெக்கு. திங்கக்கிழமைன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஒரு இது ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பேர் என்ன? இது மட்டன். இது இறால். ஒரு இறால் அப்படியே ஆர்டர் பண்ணுங்க, ஃப்ரையா. ஒரு பீஸ் அது புதுசாக சாப்பிட்றேன். சும்மா நடுப்புற வாயில் உமிழ் நீர் ஊடணுங்க. அதுதான் சாப்பாடு. பசிச்சாதான் சாப்பிடணும். அந்த தொக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஃபார் வாத்து. வாத்து பீஸு. இந்த மெல்னு முழுங்கக்கூடாது. எவ்வளோ நேரம் நீங்கள் மெல்றீங்களோ அவ்வளோ ருசி வந்துட்டே இருக்கும் இந்த வாத்தில். ஒன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது. வாத்து கறி வாழ்வுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு அந்த மசாலா இருக்கும். ஓ, காரம் ஜாரமாக இருக்கு. காரம் ஜாரமான ரொம்ப காரம் தூக்குற மாதிரியே இருக்காது. அதுக்கான இதுவும் வந்து பதமாக இருக்கும். மெல்ல மெல்ல சுவை பாருங்க. நான் மெல்றேன். உமிழ்நீர் மெல்றது. உமிழ்நீர் அப்படியே போக 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 அந்த டேஸ்ட் உச்சத்துக்கு போயிடும். இதான் வாத்துக்கறி. அப்படியே காமிங்க. வாத்துக்கறி இது வரைக்கும் எத்தனை வாட்டி சார் சாப்பிட்ருப்பீங்க? வாத்துக்கறி கம்மி தான், ஏன்னா அது காரம் ஜாரமாக இல்லை. இது இங்கே எப்படி இருக்கு? இது ஹோம்லி பாருங்க. அடுத்து உமிழ்நீர் ஊடுது பாருங்க. அடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா உமிழ்நீர் ஊறணும். அப்போதான் அந்த பீஸுக்கு மகிமை. இது நாட்டுக்கோழியும் இல்லாம மட்டனும் இல்லாம ரெண்டும் கலந்த கலவை. கோழியோட எலும்பு, மட்டனோட சதை. கரெக்டா? வித்து மசாலா. கறியை சாப்பிட்டோம்னா
இதுக்கு தென்னங்கல் இருந்தால் நல்லா இருக்கும். கரெக்டாக சொல்கிறேன். கேரளாவில் வாத்துக்கறி வைப்பாங்க தென்னங்கல்லோட. இப்படி பழக்கமாச்சு லெஃப்ட் ஹேண்டு. சின்னதுலேருந்து தென்னை கல்லுக்கும் இறால் இது வாத்துக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆமாம். இது வாத்து, இது இறால். இருக்கிறது மட்டன். எல்லாம் சாப்பிடும்போது உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வயிறு கேட்கும், வாய் எச்சு ஊறும். பாருங்க எவ்வளோ உமிழ்நீர். நெஞ்சு கறி வெள்ளாட்டில் நாங்கள் செம்பரியாடு போட மாட்டோம். வெள்ளாட்டு ருசி தெரியல. எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? எனக்கு இது வந்து ஒரு செட்டியாரகரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம். அங்கே ஊரூர், அப்புறம் ராமவஸ்தூர்லேயே ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு விரால் மீன் போடுவீங்களா? விரால் மீன். விரால் மீன் வந்து இங்கே கமர்ஷியலாக நான் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. எனக்கு இங்கே சரியான இடம் கிடைக்கல பொருள். ஏன்னா இங்கே மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் விளையாட்டம்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. போரூரில் இருக்குமே. அதெல்லாம் இருக்கும். அதாவது அது டெய்லி கிடைக்கிற பொருளாக இருந்தால் தான் அவங்க டெய்லி வியாபாரம் பண்ண முடியும். 600 சொல்கிறாங்க. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம போயிட்டல. இங்கே போடும்போது அது வந்து ஏரி மீன் தானே இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விரால் எப்படி 500 வருதா கிலோ? 600 சொல்கிறேன். 600 சின்ன விரால். அடுத்து கடல் ஐட்டம் என்ன இருக்குது? கடல் ஐட்டம் எறா மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு. அப்படியே போக போக தான் போதும். இது வந்து ஏரி மீன், ஜிலேபி மீன் தான். முள் இருக்குமா? முள் வந்து நடுமுள் தான். குழம்பு கொடுமா? என்னென்ன குழம்பு சொல்ல? சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, சிக்கன் குழம்பு சார். சிக்கன் குழம்பு. அதோ எலும்பு குழம்புலாம் இல்லையா? இன்னைக்கு இல்லை சார். என்ன சிக்கன் அன்லிமிட்டடா? இல்லை உங்களுக்கு உங்களுக்காக. உங்களுக்காக அள்ளி வைக்கிறேன் சார். கஸ்டமர் இல்லை, ரிலேட்டட். அந்த குழம்பு சிக்கனே எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அதான் இதை பார்க்குறேன். மசாலாலாம் தெரியும். மசாலாலாம் எப்படி அரைச்சதா இடிச்சதா? ஆமாம், நம்ம இந்த அரைச்சி அதை நல்லா செஞ்சு சாப்பிடுவேன். இந்த தொக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். சிக்கன் குழம்பு இப்படி தான் பிசையணும். நல்லெண்ணெய் ஊற்றி பிசைவாங்க அந்த காலத்தில். கோழி குழம்பு வித்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். நம்ம ரசம் மட்டன் குழம்பு வித்து நல்லெண்ணெய். அப்படி பேசு. அவர் பெசைறாருன்னா அது விஷயம் இருக்கு. அது தெரியுமானம் நிறைய. சார் அல்லாதீங்க சார். கையில் பாதி பண்ணணும், மீதி வாயில் இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் வயிறு. தொடர்ந்து குறைவான வேலையை கொடுக்கணும். அதை பண்றாரு. அப்படியே அவுக்கு தூக்கி முழுங்கிட்டு போனா பண்ணிட்டு வயிற்றுக்குள்ள போய் சிக்கிக்கும். ஆமாம், செரிமானம் இருக்காது. அதுதான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அந்த கிடப்பாரி முழுங்கிட்டு இஞ்சி கசாயம் கேட்குற மாதிரி அப்படின்னு. இந்த மாதிரி டைலூட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ எடுத்து இவர் அப்படி சாப்பிட்றதுல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணுமா? சூப்பராக இருக்கு. இந்த கையில் இருக்கிற நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவில் போட்டு பிசைறதுனால செரிமானம் வந்து இன்னும் சீக்கிரம் நடக்கும். அதனால தான் கையில் ஸ்பூனை விட்டுட்டு கையில் சாப்பிட சொல்கிறேன். கையில் தான் சாப்பிடணும். அதான் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. கையில் சாப்பிடணும். நம்ம வந்து கையை நக்கிறதுக்கு வந்து கூச்சப்படணும். விரல் வந்து இது பண்ணி சாப்பிடும்போது, நக்கி சாப்பிடும்போது அதில் இருக்கிற நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா வயிற்றுக்கு போச்சுன்னா நல்லபடியாக செரிமானம் ஆகும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க நம்மளோட பாரம்பரியத்தில். சிக்கன் சூப்பராக எடுத்துருக்கு. உடம்பு பூ மாதிரி இருக்கும், வாயில் போட்டு பாருங்க பதமாக. ஸோ சிக்கன் கிரேவி வித் மீல்ஸ், இறால் வறுவல், மட்டன் தொக்கு ப்ளஸ் சிக்கன் குழம்பு. சிக்கன் கிரேவி எப்படி இருக்கு சார்? சிக்கன் கிரேவி ஒன்றும் நான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இதில் அடுத்து வாத்து கிரேவியில் சாப்பிடுவோம். ஒன்றுனா ரேட்டு சொல்லுங்கள். சிக்கன் லெக்கு, முழு லெக்கு. முழு லெக்குனா இது துண்டு மாதிரி வராது, முழுசா ஒரு பாதி பீஸ் அப்படியே வரும். அதாவது ஒரு கோழியில 1/4 பீஸ் இது. ஓகே. 160 ரூபா. சொல்லுங்க. காடை வந்து 160 ரூபா. ஓகே. வாத்து 200 ரூபா. 200 ரூபா. வாத்து வந்து தொக்கு. வாத்து தொக்கா தான் வைப்போம். ஓகே. எப்பவுமே இது ரெகுலர் ஸ்பெஷல் இதே மாதிரி இது தான். வந்து திங்கள் புதன் வெள்ளி, முதல் திங்கள் வெள்ளி போட்டுட்டு இருந்தோம். இப்போ திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் வந்து வாத்து விற்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அனலைஸ் பண்ணி போட்டிருக்கீங்க எந்த நாள் இது இந்த நல்லா நாள் போகும் அப்படின்றது அது ஒரு கான்செப்டா வரும். ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் வரும். அது உங்களோட டாக்டிக்ஸ். ஆமா, செவ்வாய்க்கிழமையில போட்டி கிடைக்கும். இது சாரி, செவ்வாய்க்கிழமையில ஆட்டுக்கால் கிடைக்கும். அன்னைக்கு வாத்து கிடைக்காது. செவ்வாய்க்கிழமை மதியம் நைட்டு வந்து ஆட்டுக்கால் பாயா கிடைக்கும். ஓகே. போட்டி வந்து வியாழக்கிழமையில கிடைக்கும். புதன்கிழமையில ரத்த பொரியல் கிடைக்கும்.
அது இல்லாமல் இது எல்லாமே காமனாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வர்றது, பேசிக்காக வர்றதெல்லாம் வந்துடும். அது இல்லாமல் ஸ்பெஷல் ஐட்டங்கள் வந்து ஒரு நாள் ஒரு ஐட்டம். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ரெசிபியை கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுறீங்க, எல்லாமே மக்களுக்கு தர மாதிரி. மக்களுக்கு தர சூப்பர் சூப்பர். அடுத்தது தான். ஆமாம், அடுத்தது வாத்து சொல்லிட்டேன். சிக்கன் கிரேவி 100 ரூபா ஒரு கப்பு. ஓகே. மட்டன் ஈரல், மட்டன் ஈரல் ரெண்டுமே 200 நாட்டுக்கோழியா இல்லை சிக்கனா? இது நாட்டுக்கோழி, கொத்தமல்லி வச்சிருக்கிறது நாட்டுக்கோழி. இது நார்மல் சிக்கன். மீன் வறுவல் வந்து எப்பயுமே நம்ம சீசன் இருக்கும்போது இப்போ இப்போ தடைக்காலம் போட்டிருக்கறனால இப்போ ஏரி மீன் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. இல்லைனா நீங்கள் கடல் மீன் இல்லாட்டி கடல் மீன் போடுவோம். ஒரிஜினல் ஏரி. ஓகே. ஒரு பீஸ் கொடுங்க. பண்ண மீன் கிடையாது இது வந்து பண்ண மீன். ஆமாம், செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு இல்லைங்களா? சின்ன பீஸ். அழகான மீன். இங்கே பாருங்க, ஏரி மீன். இப்போ கடல் மீன் வந்து தடை போட்டிருக்காங்க 1.5 மாதம் இனப்பெருக்கிறதுக்காக. இது விரால் மீன் மாதிரி இருக்கும் பாருங்க. இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பர் பாருங்க, வறுவல் மீன், ஏரிக்கரை வறுவல் மீன். 1 கிலோ சாப்பிடலாம், இல்லைன்னா 1 கிலோ சாப்பிட்ற ஹேபிட் கொண்டு வரணும். இதில் குழம்பு மீன் இருக்கா? இது அது நாளைக்கு வைப்பாங்க. இதில் குழம்பு வந்து லாஸ்ட் வீக் கடிச்சிட்டு வைப்பாங்க. நாளைக்கு என்ன மீன் கிடைக்குதோ மார்க்கெட்டில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஏரி மீனா, ஒரு நாள் கம்பல்சரி எந்த மீன் கடை ஓரத்தில் கிடைக்கிற மீனா அப்படின்றத பார்த்து காயெல்லாம் போடுவேன். வெண்டைக்காய், முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு சாம்பார். இப்போ சிக்கன் குழம்பு சாப்பிட்டாச்சு. போதுமா? சாம்பார் சாப்பிட இப்படி தான் பிசைஞ்சு சாப்பிடுவோம். பிசைஞ்சு டைலூட் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு வித்து ஃபிஷ், ஏரிக்கிற ஃபிஷ்ஷு, அதுக்கு ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். என்ன சுவையா, அந்த சுவை தான். அதுக்கு தான் கடவுள் நாக்கப்படுத்திருக்கான். வித்து ஏரிக்கிற ஃபிஷ். எப்படி சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை என்ன காம்பினேஷன் எப்படி இருக்கு? மீனே இல்லாமலே சாப்பிடல, மீனோட சாப்பிடும் போது பொதுவாக மீன் வறுவல்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதான் இதையும் மென்று தான் சாப்பிடணும் பொறுமையாக. மெல்ல தான் மீன் கிடக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை இருக்குது ஒரு ஓனராக? வேலை நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே 5 மணிக்கு எழுந்துக்கிற ஆளுங்க. ஓகே. நைட்டு 11:45 12 ஆகிடும் நாங்கள் போய் பண்ணி. அப்பா டெய்லி நீ இவ்வளோ பொருளை ரெடி பண்ணணும்னா இத்தனை நேரம் ஆகிடுச்சு ஆகணும். மதியம் ஒரு 1 hour சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க வேலை செய்கிறவங்களாம் எப்படி அவங்கவுங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்களா? ஷிஃப்டாக இருப்பாங்க. காலையில் செய்கிறவங்க தனி, அவங்க வந்து ஈவினிங், அதாவது ஈவினிங்னா ஒரு 3-4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அதுவே வந்து திருப்பி 4 மணிக்கு வரவங்க திருப்பி நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. வேலை செய்கிறவங்கலாம் இந்த ஏரியாவை சம்மந்தப்பட்டவங்களா? பெரிய இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க. ஓகே. இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆளுங்களாக போட்டிருக்கோம். டெய்லி எவ்வளோ சாப்பாடு போகும்? டெய்லி ஒரு 120-150 சாப்பாடு. கம்மியாக சொல்றதுக்கு தண்ணி வைக்க முடியும். பார்சலில் சேர்க்காம சொல்கிறோம். பார்சல் சேர்த்தா அது ஒரு ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் உண்டா? அவங்களோட பிக்கப் ட்ராப்பில் போயிட்டு இருக்கோம். நம்ம அவங்களோட ஒன்று டைப் பண்ணல. பிக்கப் ட்ராப்னா ஆர்டர் இப்போ இங்கே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டைப்னா அப்படி டைப்னா நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுட்டெல்லாம் அதில் காட்டும் டைரெக்டாக. அதிலே டிக் பண்ணி எது வேணுமோ நம்ம பிடிச்சதை வாங்கிக்கலாம். அது பண்ணி விடுங்க. இப்போ இருக்கிறதுக்கு இங்கே வர கஸ்டமர் வந்து சாப்பிட்றவங்கள அவங்களுக்கு கரெக்டாக எங்களால் போடுது. அது போட்டுட்டோம்னா இங்கே சாப்பிட்றவங்களும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சுவாங்கன்றதுனால சரி கொஞ்சம் பார்த்துட்டு அதுலேயும் போட்டுட்டோம்னா அந்த கஸ்டமரையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ இல்லாத போயிடும்ன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, கண்ணதெல்லாம் சாப்பிட்றீங்க, இந்த பொருள் இப்படி இருக்குது, இந்த பொருள் இப்படி இருக்குது அப்படின்றீங்க. அதில் ஃபீட்பேக்கும் உடனே கண்ணத்தில் சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒரு ஃபுட்டுக்கு பூர்வீகமாக இதான் இடம்னு சொல்ல வருவாங்கல்ல, திருநெல்வேலியில் அல்வா மாதிரி. இப்போ அந்த மாதிரி வரணும்னு தான் ஆசை. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை, எங்கள் ருசிக்கு வரட்டும், அது போதும் அப்படின்றாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் வெரி ஹாப்பி மூடு. ஏன்னா எல்லாமே ஹோம்லி. அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் கடை அட்ரஸு. ராமாபுரம் அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து 3வது ரைட்டு, கற்பகாம்பாள் நகர், முதல் தெரு,
ராமாவரத்தில் கற்பகாம்பாள் நகர் முதல் தெருவில் இருக்குது. 2வது பில்டிங்கு. நமக்கு முன்னாடி வந்து அடையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐபேக் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும். ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, தாபா இருக்குது, தாபாக்கு எதிர் ரோடு, தாபா ஆப்போசிட்டில் இருக்கும். ஐஸ்கிரீம் ஷாப் சொன்னாலுமே தெரியும். பக்கத்துக்கு. ஐபேக் பின்னாடி பில்டிங்கு. ஓகே. அது ஐபேக் எத்தனை வருஷத்துக்கு கிடையாது? இது 10 வருஷம் முடிஞ்சிச்சு. வெரி நைஸ். இப்போ வந்து நீங்கள் ஹோட்டல் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை கல்யாணம் ஆர்டர் அது இது எல்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, முதல் வந்து நார்மலாக இந்த வீடு பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்கு விசேஷங்களுக்கு நான்வெஜ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு. ஆட்கள் எப்போ கிடைக்குன்னா அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நிறைய கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஆமாம். ஸோ என்னாஃபாக சாப்பிட்டாச்சு, ரசம் சார் போதும். ரொம்ப ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட், வில்லேஜ் ஃபுட் வித் ஹாப்பி மூட். கரெக்டா? இவர் சொன்ன மாதிரி அந்த வில்லேஜுக்குரிய காரம், சாரம், மனம், சுவை, கலப்படமில்லாத ஒரு வெரைட்டி ஆஃப் வில்லேஜ் ஃபுட்டு. வில்லேஜுக்கு போக முடியாது, அதனால் நெசப்பாக்கத்தில் பிறந்து ராமாவரத்தில் சர்வீஸ் பண்ணுற மிஸ்டர் ரகுநாத் அண்ட் ஃபேமிலி அண்ட் டீம், லேடிஸ் டீம். நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா ஹோட்டலுங்கன்னு அவங்க சொன்னால் இவங்க அட்ரஸ் கொடுத்துட்டா இங்கே ரோடு ஃபுல்லாக கியூ நிற்குங்க, எங்களுக்கு ஆட் பற்றாக்குறைங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் பல லட்சம் குடும்பங்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, உழைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பேபி அக்கா தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டு ஓஹோன்னு வேலை செய்கிறாங்க, சந்தோஷமாக. அவங்க முகத்தில் பாருங்கள், அப்படியே அந்த அந்த புன் சிரிப்பு. அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, சாப்பாடு ருசிலாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஹோட்டலோட உபசரிப்பு எப்படி இருக்கு? உபசரிப்பு நான் கீழே தான் வந்து சாப்பிட வந்தேன். பட் நான் முதல்ல கேட்டது ஒரு ஏசியை, 2 ஏசியை வாங்கி ஃபிட் பண்ணி விடுங்க, அது வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஓனர் அம்மா அவங்க பண்ணிடுவார் ரேவதி. ஐயோ சார், அடுத்த ட்ரிப்பு போட்டுறேன், நீங்களாம் வருவீங்கன்னு தெரிஞ்சால் போட்டுருப்போமே. நாங்கள் பரவாயில்லன்னு பின்னாடி போய் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் ஹீட்டு. மணி வந்து 2 மணி, 110 டிகிரி வெயில் அடிக்குது. வெயிலில் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா மாடியில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கொரோனா வெளில இது ஃபுல்லு பேக்கடாக இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு 2-3-4 வருஷம் ஆகி போச்சு. ஸோ 4 ஆண்டுகள் இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாரு ஒருத்தர். கொரோனாவிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கே 4 வருஷம் ஆகுது. நான் சொல்கிறது சின்ன கடைகள், ஒரு 100 கோடி 500 கோடி 1000 கோடி எல்லாம் அது சீக்கிரம் எந்திரிச்சிடும். சின்ன சின்ன மிடில் குறு ஹோட்டல்ஸ், சின்ன சிறு குறு ஹோட்டல்கள் 4 ஆண்டு காலங்கள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அருமையான நேச்சுரல் பிளேஸ், வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன தென்னங்கல்ல இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் 3-4 ஐட்டம் நல்லா போயிருக்கும். சென்னையில் முடியாது, சென்னையில் முடியாது, பாண்டிச்சேரிக்கு நான் போயிடுவேன். தென்னங்கல்ல சாப்பிட்னா பாண்டிச்சேரி, அதை விட்டா கேரளா, அதை விட்டா பாம்பே, அதை விட்டா ஆந்திரா, நம்ம ஊத்துக்கோட்டை. இந்த மாதிரி தென்னங்கல், பனங்கல், ஈச்சங்கல் 2ம் உடம்புக்கு குளிர்ச்சி வித்து இதெல்லாம் இருக்கணும். இந்த சைடிஸ் இல்லைன்னா கல்லுக்கு சுவை இருக்காது. ஸோ மற்றதெல்லாம் சாப்பிட்டு சுவையை விட தென்னங்கல், பனங்கல், ஈச்சங்கல்லுக்கு அவ்வளோ சுவை. ஸோ வில்லேஜ் ஃபுட், வெரைட்டி ஆஃப் ஃபுட், நான்வெஜ் அண்ட் வெஜ், சூப்பர். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரைட்டி ஆஃப் வில்லேஜ் ஃபுட் வித் வெரி ஹாப்பி மூட். எல்லாம் சாப்பிட்டாச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோ வேஸ்ட்டு வரணும். கொஞ்சோண்டு ரசம் ஊற்றுங்க. பூண்டு ரசமா பருப்பு ரசமா? அடுத்த டைம் வரும்போது எலும்பு ரசம் கொடுங்க. சரிங்க சார். சரி, சாருக்காக சாப்பிட்றோம்.